ஏங்க இந்த கோல்டு விலை ஏன் ஏறிக்கிட்டே இருக்கு? அதாவதுடா, இப்ப அமெரிக்கா, வெனிசுலா, ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், காசா, இந்தியா, பாகிஸ்தான் இப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளுக்கு இடையில எப்ப பார்த்தாலும் சரி போர் பதட்டமாவே இருக்கு. ஸோ எந்த சமயத்துல பொருளாதாரம் என்ன ஆகும்னே தெரியல. அதனால எல்லா நாட்டுக்காரங்களும் என்ன பண்றாங்க, டாலரு, யூரோ, ரூபிலு இந்த மாதிரி எல்லா காசுமே எல்லா ஊர்லயுமே செல்லுபடி ஆகாது. ஆனா தங்கம் எல்லா ஊர்லயும் செல்லுபடி ஆகும். அதனால முடிஞ்ச அளவு நம்ம தங்கத்தை வாங்கி வச்சுட்டோம்னா பின்னாடி எந்த போர் வந்தாலும் சரி நம்ம பொருளாதாரத்தை ஸ்டெபிலைஸா வச்சுக்கலாம். அதுக்காக இந்தியால இருந்து ரிசர்வ் பேங்க் எல்லா கோல்டையும் வாங்குது. எல்லா நாட்டுக்காரங்களும் கோல்டை எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்குறாங்க. ஸோ ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகும் போது அதோட விலையும் ஆட்டோமேட்டிக்கா ஏறும். அதனால தான் தங்க விலை ஏறிக்கிட்டு இருக்கு. இது போக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இங்க இருந்து இதெல்லாம் வராங்க, அங்க இருந்து அதெல்லாம் வராங்க, அவங்க இது பண்றாங்க, இவங்க இது பண்றாங்க. இப்படி பண்ணும்போது மொத்தமா கோல்டு எல்லாம் விற்கிறவங்க ஏறுறதுனால அதெல்லாம் ஏறுது. இது வந்து ஓகேவா? அதனால தான் தங்கத்துல வந்து முதலீடு மிக மிக சிறந்தது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தங்கம் வாங்கி வைக்கணும். புரியுதா? அப்படின்னா தங்கத்துல முதலீடு பண்றதுதான் சரின்னு சொல்றீங்க. ஆமாமா, எல்லாருமே கண்டிப்பா தங்கத்துல முதலீடு பண்ணணும். ஏங்க அப்படின்னா எனக்கு 5 பவுன்ல செயின் எடுத்து தரீங்களா? பொங்கல் ஆஃபர் போட்டிருக்கான். அவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. அடுப்பு ஏதோ கருகுது நினைக்கிறேன். போய் பாரு, போய் பாரு போ. தாரங்கூட தாயப் போல ஈடு சொல்ல யாரும் இல்ல, எல்லாம் என் யோகம்.